எல்லாம் சொல்லுவோம். மரணத்தின் பாதையை நடந்து வந்தார்கள், இருசுந்த பாதை நடந்து வந்தார்கள், பொல்லாப்பின் பாதை நடந்து வந்தார்கள். கத்தனோடு இருக்கிறோம், கத்தனோடு இருக்கிறோம். இருசுந்த பாதங்கள் நெருக்கினாலும் இவர் பொழுதே மறந்தவே இருக்கின்றவராக இருக்கின்றவே இன்னும் எந்தவர் கேட்பா. எத்தனை பேர் இருக்கின்றாரே இன்னும் எந்தவர் கேட்பா. எனக்கா எத்தனை பாரத்தோடு வந்திருக்கிறார். என்னால நடக்காது, என்னால முடியாது, என் வாழ்க்கை சக்சஸ் மாறல, எப்படி வாழ்க்கை சக்சஸ் மாறல, என் வியாதியில, என் போராட்டத்துல, என் நெருக்கத்துல, குடும்ப பிரச்சனையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கத்தரை பார்த்து சொன்னாரே கண்ணீரெல்லாம் துடைப்பார். எனக்கா Stay
சும்மா இருக்க மாட்டார். உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் மகளே. வேதனையை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஜபத்தை அவர் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் நாம சும்மா இருக்க மாட்டாரு. ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஜனமே, உன் கண்ணீரை கர்த்தர் தொடர்கிறவன், உன் தாகங்களை ஆண்டவரை அறிந்திருக்கிற தெய்வம், உன் சட்டம் உன் பெருமிச்சு சட்டத்தை அறிந்திருக்கிற தெய்வம். ஒரு நாள் கூட இருக்கிறா. நீ எந்த நிலைமை வந்திருக்க உனக்கு தெரியும். நீ எந்த நிலைமை வந்திருக்கு கத்தனுக்கு தெரியும். எந்த போராட்டத்தில் மத்தியில் வந்திருக்கிற, எத்தனை திண்ணை மத்தியில் வந்திருக்கிற, எத்தனை அவமானத்தின் மத்தியில் வந்திருக்கிற, எத்தனை ஸ்தோத்திரம், எத்தனை தேர்தல் மத்தியில் வந்திருக்கிற, எத்தனை பலவில் மத்தியில் வந்திருக்கிற, எத்தனை கலைஞரத்தின் மத்தியில் இருக்கிற கத்தனுக்கு தெரியும். கத்தனுக்கு மேல தெரியும். இன்றைக்கு ஒவ்வொரு நிலைமைகள் கத்தர் மாற்றுகிற தேவன். ஒரு நாள் கூட இருக்கிறார். ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அவருக்கான அழைத்து அவருக்கான நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் பெருகவே பெருக பண்ணுவேன். நான் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் தன்னுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுங்க, அப்படியே கீழ்ப்படுங்க, அப்படியே கீழ்ப்படுங்க, அப்படியே கீழ்ப்படுங்க. கர்த்தர் ஆபிரகாம், கர்த்தர் ஆபிரகாம், கர்த்தர் ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களை பாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மலையை பாரு. அப்படியே 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 கர்த்தர் ஆசீர்வாதம் ஆபிரகாம் சிறைச்சிருந்தது. அவர்களே அதே ஆசீர்வாதம் உனக்கு வரும். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த ஆசீர்வாதம் உனக்கு, அந்த ஆசீர்வாதம் உனக்கான அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அவரை கர்த்தரை ஆராதிக்கிற மகனாக, கர்த்தரை துதிக்கிற மகனாக நீ இருப்பாய் என்று சொன்னான். வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது ஒருபோது தடைபடாது. எல்லாம் கலந்து தாண்டவர்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது எல்லாம் கலந்து வேலைகளை நான் உண்மையை நான் நேசிக்கிறப்பா, உண்மையை நான் ஆராதிக்கிறப்பா, உன் வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன். உன் சட்டத்தை செயல்படுத்த வந்திருக்கிறேன். உண்மையை நேசிக்கிறபடினால, உண்மையை நேசிக்கிறபடினால நீரல்ல ஆசீர்வதிக்கிறீங்க, 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 ஆசீர்வதிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் கூடாரங்களில், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீது ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சந்தேகமே இல்லை. நன்றி தகப்பனே. நல்ல பிதாவே, இந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கதாவே, இந்த 9 மாதமாக நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகள்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இனி முடியாத வாழ்க்கையை அற்புதங்கள் செய்கிற தேவன் அப்பா, இந்த 9ஆம் மாதத்தில் கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன கர்த்தர் செய்ய தீர்மானித்து வைத்திருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் நீ செய்து முடித்த நல்ல தேவனுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 9 என்பது ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனியினால எங்களை ஒவ்வொரு நாளும் அலங்கரித்து நீங்கள் மகிழ்ப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னொரு மாதத்துக்குள்ளாக கடந்து போகும்போது தகப்பனே, இன்னும் பெரிய ஆஸ்வாதத்தோடு கூட நாங்கள் காண்பிப்பதற்கு அனுகிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோமையா. மகிமை தேவன் மகிமை நடத்தி ஆஸ்வதிக்க முடியாது காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.